பார்க்க போகிற ரெசிபிஸ் ரெண்டுமே ஃபுல் ஒரு வெஜிடேரியன். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கான்டினென்டல் ஸ்டைலில் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அண்ட் அதுக்கு அடுத்து செய்யக்கூடிய ரெசிபி வந்து நம்மளுடைய இந்தியன் ஸ்டைல் ரெசிபி. உங்களுக்காக 2 ரெசிபிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது நம்மளுடைய இந்தியன் ஸ்டைல் ரெசிபி தான். ஸோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி கட்டா புலாவ். ஸோ கட்டா புலாவ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். கடலை மாவு 1/2 கப், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஓமம் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பாஸ்மதி அரிசி 1 கப். கட்டா புலாவ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட்டா செய்ய போகிறோம், ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து புலாவும் வந்து செய்ய போகிறோம். அண்ட் கட்டா செய்யறதுக்கு கடலை மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஓமம், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், அப்புறமா உப்பு, இதை போட்டு நல்லா வந்து நம்ம டே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். அண்ட் இதே சமயத்தில் நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது செய்யறதுக்குள்ளே நான் வந்து குக்கரில் வந்து இங்கே வச்சுட்டு குக்கரில் வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிறதுக்கும் ஆஸ் வெல் அஸ் நம்ம இது செய்யறதுக்கும் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி இந்த கட்டா வந்து நம்ம செஞ்சு தண்ணியில் தான் வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இந்த கட்டா வந்து நான் நல்லா செஞ்சு வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே இன்னைக்கு சமையல் அறையில் என்ன டிப்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். இன்றைக்கு சமையலறை பகுதியில் பாகற்காயை எப்படி அழகு சாதனை பொருளாக பயன்படுத்தலான்றது தான் உங்கள் எல்லாருக்குமே நான் டிப்ஸாக சொல்ல போகிறேன். பொதுவாகவே பாகற்காயை சாப்பிடணுன்னாலே நம்ம எல்லாருமே கொஞ்சம் தயங்குவோம். ஆனால் இதை சாப்பிடாம பயன்படுத்தும் பொழுது எப்படி நம்ம அழகாகலான்றதை இப்போ உங்களுக்காக நான் சொல்கிறேன். அழகுன்னு வரும் பொழுது நம்ம ஸ்கின் நல்லா இருக்கணும், பிம்பிள்ஸ் இல்லாமல் இருக்கணும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கக்கூடாது, சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நிரந்தரமாக தீர்வு வேணும். அதையும் தாண்டி ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க பாகற்காயுடைய ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது கூட லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் 6 மாதத்துக்கு தொடர்ந்து குடித்தாலே போதும். ஸ்கின் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளுமே உங்களை நெருங்காது. அது மட்டும் இல்லாமல் தலைமுடி ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஷைனிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாகற்காய் ஜூஸை தயிரோட மிக்ஸ் பண்ணி அதை உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணி 1/2 hour கழிச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணாலே போதும், உங்கள் தலைமுடி நல்ல ஷைனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு பிரச்சனையால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாகற்காயோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது கூட சீரக தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை உங்கள் ஸ்கேல்பில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸோ 1 hour கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலே போதும், பொடுகு பிரச்சனைக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இன்றைக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்போட திரும்பவும் இதே செக்மெண்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். If this device can surf, download, play games and videos, then you'd say, what's new? But what if this can do all that and more? Well, here's the Wi-Fi enabled Airtel Internet TV. Full play. பெண்மையின்றி மனிதமில்லை. ஆம், பெண்ணியம் பேசுவோம். தனித்துவம் வாய்ந்த உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்ய இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு, கூடி உரையாடுவோம் நம் பெண் மேடையில். இணைந்திருப்போம் நம் வானவிலுடன். பெண் மேடை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நண்பகல் 12:30 மணிக்கு.
நிதானமாய் 25 நொடிகள், பதில் அளிக்க 2 கேள்விகள், பதற்றம் தரும் 10 நிமிடங்கள், 2 விடைகளுக்காக காத்திருக்கும் தங்கம், 1 மணி நேர நேரலையில் உலகளாவிய சுவாரஸ்யமான பொது அறிவு கேள்விகள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ந்து விளையாடும் ஒரே வினாவிடை போட்டி. தினம் தினம் தங்கம். தினம் தினம் தங்கம் திங்கள் முதல் சனி வரை இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தினமும் மாலை பக்தியுடன் இறைவனை துதிப்போம் நம் பக்தி பாமாலையில். அபிராமியே சிவனின் மறுபாதியே, அபிராமியே சிவனின் மறுபாதியே, நாளும் உனை பார்த்து நாவார இசை சேர்த்து பாடி மகிழும் ஒரே வரம் வேண்டுகிறேன். தினமும் மாலை 5:30 மணிக்கு இசையால் இறையருள் பெறுவோம். இணைந்திருங்கள் வானவில்லுடன். வைஷ்ணவி, திரும்பவும் நீ இங்க எப்ப வந்தாலும் சரி, நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆரத்தி தட்டுல இருந்து நெய் காலி ஆயிடுச்சு மாமா. நெய் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆமா, உன் குரல் ஏன் வித்தியாசமா இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் மாறலையே மாமா. என்ன பியர் பியர் கத்திக்கிட்டு இருக்க? நான் என்ன பீரா விக்கிறேன்? கீழே பூஜை நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு பீரும் சிக்கனும் கேக்குதா? எப்பொழுதும் கெட்டதையே செய்யும் மோகன் இப்பொழுது நல்லவனாக திருந்து விட்டான். வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 மணிக்கு. வைஷ்ணவி தேவி இணைந்து வழங்குபவர் படத்துக்கு படம் வித்தியாசமான கதை கலன்கள். காலங்கள் கடந்தும் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கக்கூடிய திரைப்படங்கள். வேற வேற நாட்டு படங்கள் பத்தியும் அந்த படங்கள் வாங்கின அவார்ட்ஸ் பத்தியும் பார்க்கறது தான் நம்ம இங்கிலீஷ் படம். இங்கிலீஷ் படம் நாள்தோறும் இரவு 9:30 மணிக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் வந்து புலாவ் செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிப்ப ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கே தண்ணி வந்து சூடாக இருக்குது. ஸோ இதில் கடலை மாவில் நம்ம சின்ன சின்னதாக போட்டு வச்சுக்கக்கூடியதை நல்லா கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இது தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அப்படியே வேக வச்சு எடுக்க போகிறோம், ஸ்டீம் பண்ணி. அண்ட் இதை வந்து இந்த புலாவில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். தண்ணியில் நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும். வேணால் நம்ம வந்து ஸ்டவ் சைட் மாற்றிக்கலாம். அப்படியே தண்ணியிலே பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே இங்கே நம்ம புலாவுக்காக செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஸோ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு பொரியட்டும். நல்லா பொரியுது. இதோடைய சேர்த்து வெங்காயம், கொஞ்சமாக உப்பு. ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, இதோடைய வேக வச்ச பட்டாணி. ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் தக்காளி. ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாஸ் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே அதையும் பார்த்துக்கிட்டே இருங்க, கட்டாகவும் எந்த அளவுக்கு அப்படியே குக் ஆகுது அப்படின்றத. கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். ஸோ தக்காளி வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலா சாப்பிடலாம். ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அண்ட் இப்போ இதில் மசாலாவுக்கு மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ போட்டுக்கலாம். இந்த மசாலாவுடைய வாசனை
கொஞ்சம் போகட்டும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலா வாசனை போயிடுச்சு அண்ட் கட்டாவும் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த குக்கான கட்டாவை எடுத்து இதில் போட்டு அந்த மசாலாவோடு அப்படியே பெரட்டுங்க. நல்லா அந்த மசாலாவோட அதே மாதிரி இதுக்கு போடக்கூடிய ரைஸ் தண்ணியிலேருந்து இருத்துட்டு ரைஸ் மட்டும் ஸோ நல்லா அந்த ரைஸ் வந்து பரட்டி எடுங்க. கொஞ்சம் அப்படியே டைட்டன் ஆகும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் பரட்டி எடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அது வரைக்கும் கொஞ்சம் அது டைட்டன் ஆகட்டும். அதுக்குள்ள இன்னைக்கு உணவே உயிரில் எந்த உணவு மகத்துவம் காத்துட்டு இருக்குன்றத பாருங்க. நம்மளோட உணவே உயிரில் ஒவ்வொரு உணவுகள் பற்றியும் அதில் இருக்கிற மருத்துவ குணம் பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை. ஸோ கீரை டெய்லி எடுத்துக்கணும். எல்லா வகையான கீரையுமே ரொம்பவே நல்லது. அதில் முருங்கைக்கீரை ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கீரை. இதை நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் சாப்பாட்டில். அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாளாவது எடுத்துக்கணும். இதில் வந்து சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் 20 வகையான அமினோ அமிலங்களில் 18 வகையான அமினோ அமிலங்கள் வந்து முருங்கைக்கீரையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிளட் ப்ரெஷரை தடுக்கக்கூடிய ஒரு மெடிசனும் வந்து நம்ம முருங்கைக்கீரையில இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்த உணவோட மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து ரைஸ் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இது குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணனா நம்மளுடைய கட்டா புலாவ் ரெடி. ஸோ இந்த 2 விசில் வந்ததுன்னா நம்மளுடைய புலாவ் வந்து ரெடி. அதுக்குள்ள ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்க்கலாம் எப்படி வந்து இந்த கட்டா புலாவ் செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடலை மாவை கொஞ்சம் உப்பு, மிளகாய் தூள், சீரகத்தூள், ஓமம் இதெல்லாம் போட்டு அதை நல்லா பெரட்டி நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி அப்புறமா அதை வந்து ரோல் பண்ணி சின்னதாக நீட்டாக சிலிண்டர்கள் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா காய விட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் இதை போட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. அதுக்கப்புறமா குக்கர் வச்சு குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாஸ் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதனுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி இன்னொரு பக்கம் வந்து தண்ணீர் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய அந்த கட்டாவை எடுத்து இதில் போட்டு அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி எடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு ரைஸ் கொட்டி அது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு 2 விசில் விட்டு இறக்கணும்னா சுவையான கட்டா புலாவ் ரெடி. ஸோ 2 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கட்டா புலாவ் வந்து ரெடி. ஸோ ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். அடுத்ததா உங்களுக்காக கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ராப் ரெசிபி தான் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகும்ல ஒரு குட்டி பிரேக். மணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம். கார்த்திகை மாதம் முழுவதும் அதிகாலை சுபவேளையில் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்காக பக்தியுடன் படைக்கும் சுவாமியே சரணம் ஐயப்பா. 18ஆம் படி போறதுக்கு முன்னாடி ஒரு அக்னி குண்டம் இருக்கு இடது பக்கத்துல. அந்த அக்னி குண்டம் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று அரச மரம் இருக்கிறது. ஒரு மேடை போட்டிருக்கும். அந்த மரம்தான் ஐயப்பன் முதலில் அம்படித்து நிறுத்திய மரம். விஸ்வமோகனம் ஹரிதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம். கார்த்திகை மாதம்
மாதம் முழுவதும் ஆனந்த ஜோதியான ஐயப்பனின் அருள் பெறுவோம். காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளையில் இணைந்திருங்கள் வானவில்லுடன். நீங்க என்னோட அம்மா மாதிரி. அதனால ஆண்டி நீங்க பார்ட்டில யாருக்கும் குறைஞ்சவங்களா இருக்க கூடாது. ப்ளீஸ் முடியாதுன்னு சொல்லாதீங்க. சாந்தா கிட்ட நிறைய சாரி இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு நான் கட்டிட்டு வரேம்மா. நீங்க இந்த சாரியை கட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆண்டி. சரி, இந்த சாரியை நீங்க எங்க இருந்து வாங்குனீங்க? இது உங்களோட சாரி தான். நீங்க தானே தாமினி கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொன்னீங்க. ஓ மை காட், இங்க பாருங்க அனிதா, இந்த சாரியை நான் உங்ககிட்ட துவைக்க தானே கொடுக்க சொன்னேன். எப்படியாவது அனிதாவை வீட்டை விட்டு அனுப்ப மாமியாரும் தாமினியும் பலர் முன் அனிதாவை அவமானப்படுத்துவதில் குறியாக இருக்கின்றனர். இன்று இரவு 7 மணிக்கு தீர்க்க சுமங்கலி. தீர்க்க சுமங்கலி இணைந்து வழங்குபவர் நியூ கேசவர்தினி பிளஸ் ஹேர் ஆயில். வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் விவரிக்க முடியாத உன்னத அனுபவத்தை பெறுவோம். உடல்நிலையில பிறவில்லாம வாழ முடியாது, இது தனி அது தனிதான். ஆனா நம்ம உணர்வு நிலையில, நம்ம அனுபவ நிலையில இது எல்லாமே நாம ஒன்னா உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிற நிலைக்கு நாம் வந்துட்டா, அந்த மாதிரி ஒரு அனுபவத்து நிலைக்கு நாம் வந்துட்டா நாம் அவருக்கு யோகின்னு சொல்லுவோம். வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் ஒரு பயணம். உங்களோட ஈவினிங் டைமை என்ஜாயபிளா ஸ்பெண்ட் பண்ண வித்தியாசமான டாபிக்களோட லைவ்ல பேசுவோம், ரகலையா பேசுவோம். இது வானவில்லின் ஹலோ குட் ஈவினிங். உங்களோட டேவை ஜாலியா கம்ப்ளீட் பண்ண உடனே ஃபோன் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 044-300-00321, 044-300-00322, 044-300-00323. SMS அல்லது வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9176500095. ஹலோ குட் ஈவினிங். நேரலை நிகழ்ச்சி தினமும் மாலை 4:30 மணிக்கு. வெல்கம் பேக் டு உப்பும் மிளகும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ராப் வெரைட்டி தான். அண்ட் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா டோஃபு லெட்யூஸ் ராப். ஸோ டோஃபு லெட்யூஸ் ராப் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். சோயா பன்னீர் ஒரு சிறிய பாக்கெட், வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு சிறிதளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, குடைமிளகாய் 2, சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ஸ்வீட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன். டோஃபு லெட்யூஸ் ராப் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பன்னீர் வந்து சோயா பன்னீர், இந்த கொஞ்சமாக சோயா சாஸ். ஆக்சுவலி பன்னீரில் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டினஸ் இருக்கும். இந்த சோயா பன்னீரில் அந்த சோயா சாஸோடு சேர்த்து போடும்போது இதுலேயே சால்ட்டினஸ் இருக்கும். அண்ட் கொஞ்சமாக வெனிகர் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் உங்களுக்கு ஆடட் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து சால்ட் போட்டுக்கலாம், ஈவன் சாப்பிட்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ செய்யும் போது சால்ட்டோடு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சர்வ் பண்ணும்போது லைட்டாக ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் அப்படி போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலாம். நல்லெண்ணெய், ஆயில் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காய்ந்த மிளகாயை நல்லா கொஞ்சம் ஒரு அடி அடிச்ச மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் அதோடு சேர்த்து கேப்சிகம், அதாவது கேப்சிகம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கலர் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கேப்சிகம் அளவுக்கே ஒன்றையும் பாதி பாதி கட் பண்ணி அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அதை ஆட் பண்ணி அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிலரி அதோட சேர்த்து இந்த கலந்து வச்சுக்கக்கூடிய இந்த பன்னீர் அதெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இதுக்கு தேவையான சாஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எடுத்து பிளேட்டிங் பண்ண வேண்டியது தான். ஸோ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ காய்ந்த மிளகாய் சேர்த்து வெங்காயம், யூஸ்வலாக நம்ம வந்து நல்லா வதங்குற வரைக்கும் விடுவோம், அந்த மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு இருந்தாலே போதும். அந்த இதோட சேர்த்து குடைமிளகாய் நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம், கேப்சிகம்
இது வந்து பார்க்கும்போதே இந்த கேப்சிகம் கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, க்ரீன் ரெட் கலந்து வெங்காயம் லேயர் அண்ட் ஈவன் இதில் நீங்கள் yellow கேப்சிகம் போட்டாலும் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி சோயா பன்னீரோட சேர்த்து சோயா சாஸ் சில்லி வினிகர் இதெல்லாம் போட்டிருக்கிறோம், அதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இதோட சேர்த்து பண்ணுங்க. அண்ட் இதில் சிலரி ஆஸ் வெல் அஸ் வெங்காய தால். அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கோர்ஸ் மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டஃபிங் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸில் எப்படி செய்கிறோம் அந்த மாதிரி ரைஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பன்னீரை வந்து உதிர்த்து போட்டிருக்கிறோம். ஸோ அதோட சேர்ந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ நார்மல் ஒரு டிஃபனாக இல்லாமல் ஒரு மெயின் கோர்ஸாகவே நீங்கள் லன்ச் டைம்க்கே கூட எடுத்துக்கலாம். பன்னீர்னுடைய அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் திக் ஆகட்டும். பன்னீர் குட் ஃபார் ஹெல்த், கால்சியம். அதுலேயும் சோயா பன்னீர் இன்னும் அந்த சோயாவுடைய ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும். நார்மல் பன்னீர் எடுக்காதீங்க, இது சோயா பன்னீர் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இன்னும் வேணும்னா உங்களுக்கு ஈவன் நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது லெட்யூஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் நீங்கள் கேபேஜ் லீஃபில் வச்சு கூட அதை ரோல் பண்ணி சாப்பிடலாம். இல்லையா அப்படின்லாம் கூட நம்ம நார்மல் பிளேட்டில் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வச்சு சாப்பிடணுமோ ஈவன் ரோட்டிலையோ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து ரோல் பண்ணி சாப்பிடலாம். அண்ட் ஈவன் இப்போ கூட நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறதே நான் அப்படியே தான் டிஸ்பிளே பண்ண போகிறேன், லீஃபில் இல்லாமல். லீஃபில் தாண்டி அப்படியே நீங்கள் லெட்யூஸ் அப்படின்றது நம்ம நேம் வச்சுருக்கிறோம். ஸோ பட் ஸ்டில் அதை வந்து அப்படி நார்மல் இதில் போட்டுட்டு அதை ரேப் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பன்னீர்லேருந்து அந்த தண்ணி வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் திக்காக பன்னீர்னுடைய கலர் டோனே அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் வினிகர், சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ் தான் இதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரே கொடுக்க போகிறது. ஆயிஸ்டர் சாஸ் அதோடு சேர்த்து ஸ்வீட் சில்லி சாஸ் இருக்குது, அப்புறமா கெச்சப் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஸ்வீட் சில்லி சாஸ். ஈவன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கெச்சப்பும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் கிளறி விடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரை நம்ம நல்லா உதிர்த்து போட்டிருக்கிறோம். யூஸ்வலாக பன்னீர் வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணி போடுவோம், இதில் நல்லா உதிர்த்து போட்டிருக்கிறோம். ஈவன் க்யூபாக கட் பண்ணி போடுறதா இருந்தால் போடலாம், பட் ஆனால் இந்த மாதிரி உதிர்த்து போடும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அப்படியே அந்த சூட்லேயே அப்படியே ஒரு மீடியம், அதாவது ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுக்குள்ள ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்க்கலாம், எப்படி வந்து இந்த டோஃபு லெட்யூஸ் ராப் வந்து செய்வது சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோயா பன்னீரை நல்லா உதிர்த்து அதில் வந்து ஆயிஸ்டர் சாஸ் நல்லா பிசைஞ்சு ஊற விட்டுருங்க. அப்புறம் பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா காய்ந்த மிளகாய் இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் அது நல்லா உதிர்த்து அதில் போட்டு அதில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கும் போதே கேப்சிகம் குடைமிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம நல்லா ஊற வச்சுக்கக்கூடிய அந்த பன்னீரையும் இதில் கொட்டி அதோடு சேர்த்து சிலரி as well as அதுக்கப்புறமா வந்து வெங்காயத்தாள் அதெல்லாம் அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா இதில் தேவையான சாஸஸ், ஆயிஸ்டர் சாஸ், அதுக்கப்புறமா வினிகர் சில்லி சாஸ், அதோட சேர்த்து ஸ்வீட் சில்லி சாஸ் நல்லா கிளறி ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 minutes கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிளேட்டிங் பண்ணோம்னா சுவையான டோஃபு லெட்யூஸ் ராப் வந்து ரெடி. ஸோ இப்போ நம்மளுடைய டோஃபு லெட்யூஸ் ராப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் டிஃப்ரெண்டான ரெசிபிஸோட அகெயின் உங்களை நான் உப்பும் மிளகும்னு மீட் பண்ணுறேன். பாய்.